வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாகிஸ்தானோட பலூச்சிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய நெருக்கடிய பத்தி. அங்க நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு வருது. சொல்லப்போனா அரசுக்கே கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டிருக்கு. வாங்க இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல ஒரு அதிர்ச்சியான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த 44% இது என்னன்னு தெரியுமா? பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சரே சொன்ன ஒரு கணக்கு இது. பலுச்சிஸ்தான்ல கிட்டத்தட்ட 44% பகுதி இப்போ உங்க கண்ட்ரோலே இல்லையா? இது ஏதோ ரகசியமா கசிஞ்ச ரிப்போர்ட்லாம் இல்லைங்க. பாகிஸ்தானோட தேசிய சட்டமன்றத்திலேயே எல்லார் முன்னாடியும் அவங்களே ஒத்துக்கின விஷயம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய ராணுவ தோல்வி, எவ்வளோ பெரிய தந்திரபாய தோல்வின்னு இதுவே தெளிவா சொல்லுது. சரி, எப்படி இந்த நிலைமை இவ்வளவு மோசமாச்சு? இதுக்கு காரணமா களத்துல ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு. அத பத்தி அந்த அமைச்சரோட வார்த்தைகளே நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. இப்ப நீங்க பாக்குற இந்த ஒப்பீடு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு போர்ல ஜெயிக்கிறதுக்கு ஆள்பலம் மட்டும் போதாது, அதைவிட முக்கியம் தந்திரமும் டெக்னாலஜியும் தான். இந்த விஷயத்துல இப்போதைக்கு கிளர்ச்சியாளர்களோட கைதான் ஓங்கி நிக்குதுன்னு சொல்லணும். அவங்க வெறும் போர்க்களத்துல மட்டும் ஜெயிக்கல, தகவல் யுத்தத்திலையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பாகிஸ்தான் ராணுவம் காலி பண்ணிட்டு போன இடங்களை எல்லாம் வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. இது அவங்களோட தந்திரம். வெறும் போர்க்களத்தோட நிக்காம ஒரு வலுவான பிரச்சாரமாவும் மாறுதுன்னு நல்லாவே தெரியுது. சரி, இந்த கிளர்ச்சிக்கு என்னதான் காரணம்? இது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு 75 வருஷம் மனக்குறை இருக்கு. வாங்க அந்த வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. 1948ல பலுச்சிஸ்தானை வலுக்கட்டாயமா பாகிஸ்தானோட இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 50கள்ல இருந்து 70கள் வரைக்கும் நடந்த கிளர்ச்சிகளை ரொம்ப கொடூரமா ஒடுக்குறாங்க. 2010கள்ல சீனா கொண்டு வந்த சிபிஇசி திட்டம் மக்களோட கோவத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. இப்போ 2020க்கு பிறகு தாக்குதல்கள் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அரசு ஒவ்வொரு தடவையும் அவங்கள அடக்க நினைக்கும் போதும் எதிர்ப்பு இன்னும் வீரியமா தான் கிளம்பியிருக்கு. அப்போ அவங்களோட முக்கிய மனக்குறை தான் என்ன? அவங்கள எப்பவுமே ஒரு 3ஆம் தர குடும்பங்களா நடத்துறாங்கன்றதுதான் முதல் குற்றச்சாட்டு. அவங்க பகுதியில் இருக்கிற இயற்கை வளங்களான கேஸ், எண்ணெய், தாதுக்கள் எல்லாத்தையும் சுரண்டுறாங்க. ஆனா அதோட பலன் அந்த மக்களுக்கு போறதே இல்லை. பஞ்சாப் மாதிரி மற்ற மாகாணங்களோட ஒப்பிடும்போது பலுசிஸ்தான் வேணும்னே வளர்ச்சி அடையாம வைக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இது வெறும் நிலத்துக்கான சண்டை இல்லை, இது ஒரு பொருளாதார சுரண்டலுக்கும் சிஸ்டமேட்டிக்கா தங்களை புறக்கணிக்கிறதுக்கும் எதிரான ஒரு போராட்டம். பாகிஸ்தான் ஏன் இதுல தோத்து போகுதுன்னு இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நாம ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம். இதே மாதிரி பிரச்சனைகளை, அதாவது காஷ்மீர்லயும் வடகிழக்கு மாநிலங்கள்லயும் இந்தியா எப்படி கையாண்டுச்சு, பாகிஸ்தான் எப்படி கையாளுதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த டேபிள பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். பலூச்சிஸ்தான்ல முழு சுதந்திரம் கேக்குறாங்க. ஆனா இந்தியால காஷ்மீர்லயும் சரி வடகிழக்குலயும் சரி அதிக சுயாட்சி, கலாச்சார பாதுகாப்பு தான் முக்கிய கோரிக்கையா இருந்துச்சு. இதுக்கு பாகிஸ்தானோட பதில் என்னவா இருந்துச்சு? வெறும் ராணுவ நடவடிக்கை தான், எந்த அரசியல் பேச்சுவார்த்தையும் இல்ல. ஆனா இந்தியா ராணுவ நடவடிக்கையோட சேர்த்து அரசியல் பேச்சுவார்த்தையும் நடத்துச்சு. வளர்ச்சி விஷயத்திலையும் இதேதான். பலூச்சிஸ்தான்ல வளங்களை சுரண்டுறதோட சரி, ஆனா இந்தியா அந்த பகுதிகளுக்கு பெரிய பொருளாதார திட்டங்களையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்டு போச்சு. இதோட விளைவு பாகிஸ்தான்ல கிளர்ச்சி அதிகமாயிட்டே போகுது, அரசு கட்டுப்பாட்டை இழந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியால கிளர்ச்சிகள் பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டு தீர்வு காணப்பட்டிருக்கு. இதுல இருந்தே தெரியுது, பேச்சுவார்த்தையும் வளர்ச்சியும் வெறும் ராணுவ பலத்தை விட எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு. பாகிஸ்தானோட அணுகுமுறை இதுதான். ராணுவ அடக்குமுறை, மக்களை கட்டாயமா காணாம அடிக்கிறது. இப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கைகள் கிளர்ச்சியை அடக்கிறதுக்கு பதிலா இன்னும் தூண்டிவிட்டு பிரிவினைவாதிகளுக்கு மக்கள் ஆதரவை அதிகமாக்குது. ஆனா இந்தியா என்ன பண்ணுச்சு? அதுக்கு நேர்மாறா கிளர்ச்சி குழுக்களோட பேச்சுவார்த்தை நடத்துச்சு, அமைதி ஒப்பந்தங்கள் போட்டுச்சு, அவங்க கேட்ட சுயாட்சியையும் கொடுத்துச்சு. இதனால பெரிய மோதல்களை கூட இந்தியாவால குறைக்க முடிஞ்சது. இந்த உள்ளூர் பிரச்சனைக்கு இப்போ ஒரு பெரிய சர்வதேச பரிமாணம் வந்திருக்கு. ஒரு நாடு இந்த விஷயத்தை ரொம்பவே கவலையோட கவனிச்சிட்டு வருது. அது யாருன்னு கேட்டா சீனா. $65 பில்லியன். இது ஒரு சின்ன தொகை இல்ல. இதுதான் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம், அதாவது சிபெக்கோட மதிப்பு. இது சீனாவின் ஒரு மெகா ப்ராஜெக்ட். பிரச்சனை என்னன்னா, இந்த வழித்தடம் நேரா பலுச்சிஸ்தானோட இதய பகுதி வழியா போகுது. இதனால சீனாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது பாருங்க. சிபெக் திட்டங்கள் பல நின்னு போச்சு, இல்லைன்னா ஆரம்பிக்கவே முடியல. அங்க வேலை செய்யற சீன தொழிலாளர்கள் மேல அடிக்கடி தாக்குதல் நடக்குது. ரொம்ப முக்கியமான குவாதர் துறைமுகத்தையே குறிவைக்கிறாங்க. பலூச் கிளர்ச்சியாளர்கள் சீனாவை அவங்க நிலத்தை சுரண்ட வந்த ஒரு ஏகாதிபத்திய சக்தியா பாக்குறாங்க. இந்த ஸ்திரத்தன்மையின்மை சீனாக்குள்ளேயே இருக்கிற சின்ஜியாங் பகுதிக்கும் பரவிடுமோன்ற பயமும் இருக்கு. சீனாவுக்கு இது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்ல, அவங்களோட உலக அரசியல் லட்சியங்களுக்கே இது ஒரு பெரிய அடி. ஏன்னா கிளர்ச்சியாளர்கள் நேரடியா அவங்களோட சொத்துக்களையும் ஆட்களையும் டார்கெட் பண்றாங்க.
சீனாவோட நிலைமை இப்போ எப்போ இருக்குன்னா, முன்னால போன பள்ளம் பின்னால போன கிணறுன்ற மாதிரி தான். இந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு வெளியே வந்தா போட்ட பில்லியன் கணக்கான பணமும் போயிடும், சர்வதேச அளவுல மரியாதையும் போயிடும். சரி, அங்கேயே இருக்கலாம்னு பார்த்தா பாதுகாப்பு செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கு. அதுவும் தோத்து போயிட்டு இருக்கிற ஒரு நாட்டுல இன்னும் பணத்தை கொட்ட வேண்டியதா இருக்கு. இதுதான் சீனாவுக்கு இருக்கிற பெரிய தர்ம சங்கடம். அப்போ பாகிஸ்தானோட ராணுவம் தோத்துட்டு இருக்கு. அவங்களோட முக்கியமான முதலீட்டாளரான சீனாவும் மாட்டிக்கிச்சு. இந்த நிலைமையில பாகிஸ்தான் தன்னோட 75 வருஷகால பழைய அணுகுமுறையை மாத்திக்குமா, இல்ல பலுச்சிஸ்தான் மேல இருக்கிற அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு இதுதான் முடிவோட ஆரம்பமா? ஒரு தேசம் தனக்கு தானே உண்டாக்கிக்கிட்ட ஒரு நெருக்கடியில சிக்கித் தவிக்குது. இந்த பதட்டமான, அதே சமயம் உலக அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிராந்தியத்தோட எதிர்காலம் என்னவாக போகுதுங்கிற ஒரு பெரிய கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம்.